ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, மணத்தக்காளிக்காய் கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு மணத்தக்காளிக்காய் கீரை ஆஞ்சி வச்சது, கட்டுலேருந்து ஒன்றுனா பிரித்து ஆஞ்சி வச்ச மணத்தக்காளிக்காய் கீரை. அடுத்தது வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப்பு வேக வச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசப்பொடி அல்லது சாம்பார் பொடி இருந்தாலும் போடலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேங்காய், துருவி வச்ச தேங்காய். இதை ஜீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கணும், இல்லைன்னா ஜீரகத்தோட அரைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள். அதுக்கப்புறம் லைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன், கடுகு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு, கீரைக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் வந்துடும். சத்துக்களும் குறையாம ரொம்ப வேக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் லாஸ் ஆகும். அதனால் அளவாக தான் கீரைக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி குறைச்சிருச்சு. இது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கப்பட்ட மணத்தக்காளிக்காய் கீரை. இதில் இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும். கீரை கீரை நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த டைமில் வெந்த பின்னாடி பாசிப்பருப்பு போடணும். இப்போ இதில் தேங்காய் துருவி வச்சுருக்குறோம் ஒரு கப் அளவுக்கு. இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்சியில் இதை பொடி பண்ணி அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம இந்த ரசப்பொடி போடுறதுனால போடலாம், சாம்பார் பொடி போடுறதுனால போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அது போடலாம். இப்போ ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கு. இப்போ வெந்துட்டுருக்கேன். கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை இது தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கணும். ஜீரகத்தை மிக்சியில் போட்டு மணத்தக்காளிக்காய் கீரை இந்த பசுமை மாறாமல் இருக்க தான் நம்ம மஞ்சள் சேர்க்குறோம். அப்புறம் கீரை சமைக்கும் போது அதை மூடி வைக்கக்கூடாது. ஓப்பனில் இருந்தால் தான் அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ வேக வச்சா பாசிப்பருப்பு போடும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயும் ஜீரகமும் சேர்ந்த கலவை இதுவும்
கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கிறதுனால மாவு இதில் கரைச்சி ஊற்றி கெட்டி பண்ணிக்கலாம். அது வந்து எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், அரிசி மாவு, கடலை மாவு, எது நம்மகிட்ட இருக்குதோ அதை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கடலை. நல்லா கொதிச்சு வந்து இப்போ மணத்தக்காளிக்காய் கீரையில் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது கீரைகளை வந்து உணவில் சேர்த்துக்கணும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது மெயினாக வயிற்று அல்சருக்கும், அதே போல் வாயு புண்ணுக்கு, பைல்ஸுக்கு, அதே போல் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்குது. மெயினாக அல்சர் ப்ராப்ளத்துக்கு மணத்தக்காளிக்காய் கீரை அருமருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னாக்கா ABC, அதுக்கப்புறம் கால்சியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பெரிய உறுதுணையாக இருக்குது. அதனால் நம்ம இது எப்பப்போ கிடைக்குதோ, வாசலில் விற்கிறப்பெல்லாம் வந்து நம்ம கடைகளில் பார்த்தாலும் சரி வாங்கி மணத்தக்காளிக்காய் கீரையை உணவில் சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து நோய் பாதிப்புலேருந்து ஈஸியாக விடுபடலாம். இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் மாதிரி வந்து நம்ம அடிக்கடி மருந்து உட்கொள்ளாமல் இதை வந்து உணவில் சேர்த்துக்கொள்கிறப்ப நமக்கு வந்து நோய் தாக்கல் வந்து குறைவாக இருக்கும். கூட்டு நல்லா கெட்டியாகிட்டு இருக்குது. இதில் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இதை தாளிச்சிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயம் போடணும். இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். அதுக்காக பெருங்காயம். பெருங்காயம் எல்லாமே வந்து செரிமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நமக்கு. அதனால தான் எல்லா உணவுலையும் பெருங்காயம் நம்ம சேர்க்குறோம். மணத்தக்காளிக்காய் கீரையை வந்து நம்ம கூட்டாகவும் செய்யலாம், குழம்பாகவும் பண்ணலாம், பொரியலாகவும் இது செய்யலாம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய காயும் அவ்வளோ இது ஒரு பெரிய ஹெர்பல் பிளான்ட். அதனால் அதில் எல்லாமே வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. அதனால் இது நம்ம அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை சாதத்தோடையும் பெசன் சாப்பிடலாம். இல்லைன்னா சப்பாத்தி, அடை, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், தாளிச்சு கொட்டியாச்சு தேங்காய் நல்லா. இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான மணத்தக்காளிக்காய் கீரை கூட்டு தயார். இதை நம்ம